العلم كمثل الغيث الكثير أصاب أرضا. وقال عليه الصلاة والسلام أيضا: لو تعلمون ما أعلم لضحكتم قليلا ولبكيتم كثيرا. وقال عليه الصلاة والسلام أيضا: احفظ الله يحفظك احفظ الله تجده تجاهك، أو كما قال عليه الصلاة والسلام. பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் கௌரவ தலைவர் அவர்களே, இந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கும் மூத்த அனுபவமிக்க உஸ்தாதுமார்களே, உலமாக்களே, ஏனைய உலமா பெருந்தகைகளே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா உங்களுடைய இந்த வருகைகளை தீனை கண்ணியப்படுத்துவதற்கான வருகையாக கபூல் செய்து, தீனை பாதுகாத்தவர்களுக்கு, தீனை இக்ராம் செய்தவர்களுக்கு என்னென்ன நன்மைகள், ஹைராத்துகள், பரக்காத்துகளை அல்லாஹ் தன்னிடம் வைத்திருக்கிறானோ அவைகள் அனைத்திலும் பங்கு பெறும் நல்லவர்களாக எங்கள் அனைவர்களையும் அல்லாஹ் சேர்த்து கொள்வானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இங்கு நாம் வீற்றிருப்பது குர்ஆனுக்கு பிறகுள்ள எமது மார்க்கத்தை அழகாக எங்களுக்கு படம் பிடித்து காட்டக்கூடிய அல்லது மார்க்கத்துக்குண்டான மூலாதாரங்களை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சுன்னாவுடைய அல்லது ஹதீஸ் சார்ந்த முன்னணி நூல்களை 6 கிரந்தங்களையும் ஓதி முடித்து அதன் இறுதி நிகழ்வாக சஹீஹுல் புகாரியின் இறுதி பாடத்தை ஓதி அதனை வாசித்து காட்டி அதற்கான விளக்க உரைகளை சொல்லி ஹத்தும் செய்யும், பூர்த்தி செய்யும் ஒரு மஜ்லிஸில் நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த மஜ்லிஸில் இருந்து ஏராளமான உலமாக்கள் அவர்களுடைய கற்கை நெறியை பூர்த்தி செய்துவிட்டு சமூகத்துடன் இணையும் ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கிறது. பொதுவாக வந்திருக்கின்ற உலமாக்கள் இதனுடைய பெருமதியை விளங்கி கொண்டிருந்தாலும் பெரும்பாலாக வந்திருக்கக்கூடிய ஏனையோர்களும், அதிலும் குறிப்பாக யார் இந்த பிள்ளைகளுக்கு தாய் தந்தையர்களோ அல்லது பாதுகாவலர்களோ பொறுப்பாளர்களோ உறவினர்களோ, அவர்கள் வெளியாகி வருகின்ற இந்த ஆலிம்களின் உண்மையான பெருமதியை உள்ளத்தால் விளங்காதவர்களாக இருப்பது மிகவும் மனம் வருந்தத்தக்க ஒரு விஷயமாகும். நிறைய பேர் ஒரு கேள்விக்குறியோடு இந்த சபைக்கு வந்திருப்பார்கள். இவர் ஆலிமாகி அதுவும் 6 கிரந்தங்களை ஓதி முடிச்சிட்டு வர்றாரு. இவர் வந்து என்ன பண்ண போறார்? இந்த 6 கிரந்தங்களை ஓதினதால, அதுக்கு முன்னால 7 வருஷம் ஓதினதுனால எங்கட குடும்பத்துக்கு என்ன பிரயோசனம்? இதுக்கு விட தெரியாமத்தான் அல்லது ஒரு மயக்க நிலையில தான் நிறைய பேர் பிள்ளைகளை அழைத்து போக வந்திருப்பாங்க. ஒரு சிலருக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருப்பான். இதே மாணவர்கள் ஏதோ ஒரு பெரிய சம்பளம் கிடைக்கிற ஒரு கலையை பூர்த்தி செய்திருந்தால் அல்லது மக்களிடத்தில் பாரிய
பாராட்டையும் பிரபலியத்தையும் பெறக்கூடிய ஒன்றை பெற்றிருந்தால் ரொம்ப சந்தோஷத்தோட குதூகலத்தோட வந்திருப்பான். படிக்காத தந்தைக்கும் அவருடைய சிறப்பு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு நல்ல அடையாளம் அல்ல. இப்படி இருப்பது சமூகத்துக்கு நல்லதல்ல. இந்த நிலைமை மாற வேண்டும். இந்த நிலைமை சமூகத்தில் இருந்து இல்லாமல் போக வேண்டும். அல்லாஹ்வுடைய தீனின் பெருமதி, தீனுடைய கலையின் பெருமதி, தீனை படித்தவர்கள் சமூகத்துக்கு எவ்வளவு தேவை என்ற பெருமதி, தீனை சுமந்த ஒரு ஆலிம் குடும்பத்துக்கு வருவதனால் அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய பிரயோசனம் இருக்கிறது, அந்த ஊருக்கு எவ்வளவு பெரிய லாபம் இருக்கிறது, அவர் நடமாடுகின்ற இந்த பூமிக்கு எவ்வளவு பெரிய பிரயோசனம் இருக்கிறது என்பதை கட்டாயம் ஒவ்வொருவர்களும் தங்களுடைய மனதிலே நிலைநிறுத்த வேண்டிய தேவை இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வருகிற ஆலிம், இவர் ஆலிம் என்ற பெயரோட வாரார். அறிஞர். எதை அறிஞ்சிட்டு வர்றார்? அல்லாஹ் படைத்த மஹ்லூக்குகளை பற்றிய அறிவல்ல, அல்லாஹ் படைத்த படைப்பினங்களை பற்றிய அறிவை அல்ல, படைத்தவனை பற்றி நினைவு கூறும் அறிவை சுமந்து கொண்டு வருகிறார். இது படைப்பினங்களை பற்றிய அறிவை விடவும் எவ்வளவு உயர்ந்தது என்கிறத புரிஞ்சு கொள்ள. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், ரெண்டு சாரார பதவி உயர்த்துறது என்ற பொறுப்புங்கிறான். ரெண்டு சாரார பதவி உயர்த்துறது என் பொறுப்பு. முதலாவது ஈமானுள்ள முஃமினை பதவி உயர்த்துவது, இரண்டாவது இல்மை சுமந்த ஆலிம்களை பதவி உயர்த்துவது. யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். உங்களில் உள்ள ஈமான்தாரிகளையும் அறிவு கொடுக்கப்பட்டவர்களையும் பல அந்தஸ்துகள் அல்லாஹ் உயர்த்துவான் என்று சொல்லியிருக்கிறார். என்ற உயர்த்த போறான்? சம்பளம் கூட்ட போறானோ? இதுதானே பிரச்சனை. அல்லாஹ் பதவி உயர்த்த போறானா? என்ன பதவி உயர்த்த போறான்? இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீர்ல எழுதுறாங்க, கபரில இருந்து நீங்க எழும்பி கண் திறந்து பாப்பீங்க. இப்ப உண்மையாக யாரும் கண்ணை திறக்கல. எங்கட கண்ணுக்கு முன்னால உலக வஸ்துக்கள் திரையாக இருந்து உண்மையை காட்டாமல் மறைத்துக் கொண்டிருக்கிறது. உண்மைகள் திறப்படும் கபருக்கு பிறகு. அல்லாஹ் சொல்றான், ஆகிராவில நன்மைகளை கொடுக்கிற நேரம் ஆலிமு கொடுக்கிற நன்மை பெருசாய்க்கும். ஆலிம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கிற கூலியை விட ஆலிமுக்கு கொடுக்கிற சவாப் அதிகமாக இருக்கும். ஆலிம் அல்லாதவருக்கு 1 என்றால் ஆலிமுக்கு 700, ஆலிம் அல்லாதவருக்கு 100 என்றால் ஆலிமுக்கு 7000. எங்கு தேவையோ அங்க கொடுக்கிறான். தேவை இருக்குது ஆகிரால. உண்மையான ஈமான்தாரிகளுக்கும் கிடைக்கும், அறிவுள்ள ஆலிம்கள் அல்லாஹுவை விளங்கிய அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்குகின்ற ஆலிம்களுக்கும் ரொம்ப கொடுக்கிறார். மனிதனை விடுங்க, மனிதனை விடுங்க. நாங்க உலகத்துல கொஞ்சம் இழிவாக பார்க்கிற அல்லது எங்களை விட்டு விலக்கி வச்சிருக்கிற ஒரு படைப்பு நாய். ஈரத்தோடு பட்டாலே 7 முறை கழுவணும், 1 முறை மண்ணை போட்டு கழுவணும். நாய். நாய விரட்ட அரபில் ஒரு வார்த்தையே வச்சிருக்குது, இஹ்ஸா. அது ஒரு கேவலமான வார்த்தையாக அரபியில பார்க்கப்படுது. இந்த நாயில கூட 2 வகையான நாய் இருக்குது.
இல்ம் உள்ள நாயும் இருக்குது, இல்ம் இல்லாத நாயும் இருக்குது. நாயோடு எப்ப இல்மு சேருதோ அந்த நாய் பிடிக்கிற பிராணியை, வேட்ட பிராணியை சாப்பிடுறது ஹலால். அதுக்குன்னு அந்த வேட்ட கலை இருக்குது, அதை கற்றுக் கொடுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கற்பிக்கப்பட்ட பயிற்சி அளிக்கப்பட்ட நாய் உங்களுக்குன்னு பிடிச்சு வருகிறதா அதை சாப்பிடலாம். يسألونك ماذا أحل لهم قل أحل لكم الطيبات وطعام الذين أوتوا الكتاب حل لكم وطعامكم حل لهم. அப்படியே வந்து முகல்லிபீன துஅல்லிமூனஹுன்ன மிம்மா அல்லமக்குமுல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு என்ன அறிவை, எந்த பயிற்சியை கற்று தந்தானோ அதை சில நாய்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கிறீங்க. அந்த நாய் ஒரு மான முயலை பிடிச்சிட்டு வருகிறது உங்களுக்கு, அதை நீங்க சாப்பிடலாம். உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு கேவலமாக பார்க்கப்படுகிற அல்லது மனிதன் விலகி நிற்கக்கூடிய ஒரு பிராணிக்கு ஒரு இல்மு சேரும் போது அதுக்கே ஒரு சிறப்பு கிடைக்குதுன்னா இதர நாய்களை விட இது ஆலிமுல் கிலாப், நாய்களில் உள்ள ஆலிமுக்கே ஒரு சிறப்புண்டா அல்லாஹ்வுடைய குர்ஆன ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை சுமந்த ஒரு ஆலிமுக்கு என்ன மதிப்பு இருக்கு? அல்லாஹ் எவ்வளவு கண்ணியத்தை வச்சிருக்கான். அப்ப இவர் என்ன கொண்டு வர போறாரு? இந்த மகன் என்ன குவாலிஃபிகேஷனோட வாரார்? இவருக்கிட்ட இருக்கிற குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? இவருக்கிட்ட இருக்கிற தகவல், ஒரு செல்வந்தனாக வாரார். இந்த ஆலிம் செல்வந்தனாக வாரார். அது எந்த செல்வம்? கண்ணுக்கு தெரியாத செல்வம், உண்மையான செல்வம். கண்ணுக்கு தெரிகிற செல்வம் இரு. ஒரு ஆளுக்கிட்ட கோடிக்கணக்கு காசு இருக்குது, ஊரே சொல்லுது செல்வந்தன். 50 ஏக்கர் வயல் இருக்குது, கண்ணுக்கு தெரியுது வயல், செல்வந்தன். 10 கடை வச்சிருக்கிறார், செல்வந்தன். ஆலிமுட்ட இருக்கிற, அவருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிற செல்வம் கண்ணுக்கு தெரியாதே, ஆனா அதுதான் உண்மையான செல்வம். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரியில முஸ்லிம்ல வரக்கூடிய முத்தஃபகுன் அலைஹ் வரக்கூடிய ரிவாயத், பொருள்களை நிறைய சேமித்து வைக்கிறது செல்வம் அல்ல. லைஸல் கினா அன் கஸ்ரத்தில் அர்ல் வலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸ். உண்மையான செல்வம் போதும் என்ற மனம் வாரது. அல்லாஹ் எவ்வளவு எனக்கு ஹலாலான ரிஸ்கில செல்வத்தில முடிவு செஞ்சிருக்கிறானோ இது போதும் என்று மனதில் வந்துச்சா இது ஆகப்பெரிய செல்வம். இந்த செல்வம் தான் நபிமார்களை கொடுக்கப்பட்டுச்சு. இந்த செல்வம் தான் நபிமார்களை கொடுக்கப்பட்டுச்சு. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்காவில் இருக்கிற காலத்தில் அல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்னான், வல்லுஹா சூரா மக்கியா, அது மதனியா கிடையாது, ஹிஜ்ரத்துக்கு முன்னால் வந்த சூரா வல்லுஹா சூரா. அதில ரப்பி எங்கட அன்பு ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்றான், வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, உங்களை ஒரு ஏழையாக கண்டே அல்லாஹ் சீமானாக ஆக்கினான். மதீனாவுக்கு வந்த பிறகு சொல்லி இருந்தா ஓரளவுக்கு சரி பண்ணிக்கலாம். நிறைய கனிமத் பொருள்கள் எல்லாம் கிடைச்சது. ஹைபர்ல காணி, பனு நலீர்ல காணி, அதெல்லாம் கிடைச்சதால ரசூலுல்லாஹ்வோட பொருளாதாரம் சீராகிச்சின்னு சொல்லலாம். இது ஒன்றுமே இல்லாம வெறும் கையோட நிக்கிற காலத்துல அல்லாஹ் அகுனான்றான், சீமான் ஆக்கினான். அது எப்படி சீமான்? அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான், எனக்கு இருக்கிறது போதும், தொகையில் கொஞ்சமாக இருந்தாலும் ஏண்ட ரப்பு தந்ததில் நான் ராதி, திருப்தியாக இருக்கிறேன் என்ற மிகப்பெரிய செல்வத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்.
நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமல்ல, பல நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தாவத்துடைய கடிதம் ஒன்று அனுப்பினாங்க. ஹுதுஹுத் பறவையூடாக சபாவில இருந்த அரசி பல்கீஸுக்கு அனுப்பினாங்க. கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருந்துச்சு? ஆட்சியை தந்துட்டு இறங்கு என்று சொல்லல. நீங்க எல்லாம் எனது பேச்சுக்கு மேலால போகாம கட்டுப்பட்டு முஸ்லிம்களாக வரணும். அல்லாஹ் தஅலு அலைய வஅதூனி முஸ்லிமீன். முஸ்லிம்களா வாங்க. பல்கீஸ் என்ன செஞ்சா? இவ்வளவு பெரிய ஆர்டர் ஒன்று வந்திருக்குது, கட்டுப்பட்டு வாண்டே. மார்க்கத்தை, நீ இருக்கிற மார்க்கத்தை விட்டு இறங்கி நான் சொல்ற மார்க்கத்துக்கு வாண்டே ஒரு நாட்டை கூப்பிடுறார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். பல்கீஸ் பார்த்தா இது போலியா உண்மையான்னு பார்ப்போம். கடிதம் அனுப்பினவர் ஒரு போலியா உண்மையான பெருந்தகையான்னு பார்ப்போம். அதுக்கு என்ன செய்தார்? விலை மதிக்கத்தக்க பரிசு பொருட்களை ஒரு சமாதான தூதுக்குழுவிடம் கொடுத்து ஹஜ்ரத் சுலைமானிடத்தில் அனுப்புறார். பெருமதியானது. ஒரு அரசனுக்கு பரிசு அனுப்புறா அது இல்ல சாதாரணமா இருக்குமா? சாதாரணமா இருக்குமா? அனுப்பிட்டு நாட்டு மக்களுக்கு சொல்றா, ஒரு சோதனை வச்சிருக்கிறேன், சுலைமான் கபூல் செய்யறாரா இல்லையான்னு பார்ப்போம். இந்த தூதுக்குழு பெரும் பெரும் பரிசுகளை கொண்டு போய் ஹஜ்ரத் சுலைமானுக்கு முன்னால வைக்கிறாங்க. லட்சம் கோடி பெருமதியான பரிசு. சுலைமான் என்ன, உங்களோட ஹதியாவை எடுத்துட்டு கிளம்புங்க, இந்த ஒரு பரிசும் எனக்கு தேவையில்லை. ஏன்? ஃபமா ஆதானி அல்லாஹு கைரும் மிம்மா ஆதாக்கும். அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறது உங்களுக்கு கொடுத்திருக்கிறதை விட சிறந்தது. உங்களுக்கு இருக்குது அரசாட்சி, உங்களுக்கு இருக்குது தங்கம் வெள்ளி மாணிக்கம், உங்களுக்கு இருக்குது தீனார் திர்ஹம். எனக்கு இருக்குது நுபுவத்தும் இல்மும். எனக்கு இருக்குது நுபுவத், நபித்துவம் என்ற அல்லாஹ் தந்த பட்டம், ஈருலகிலும் கண்ணியத்தை உருவாக்கும் பட்டம் எனக்கு இருக்குது. அல்லாஹ்வை விளங்குகிற இல்ம், இது உங்களுக்கு இருக்கிற எல்லாத்தை விட சிறந்தது. தப்சீல் எழுதுறாங்க, ஃபமா ஆதானி அல்லாஹுக்குள் ஒன்று இருக்குதாம், தந்ததை கொண்டு போதுமாக்குற மனம் எனக்கு இருக்குது. இந்த நபிமார்களோட சொத்து தான் 8 வருஷம் இந்த பிள்ளைகளுக்கு பங்கிடப்பட்டுச்சு. உலமாக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசுகள் அல்ல. உலமாக்கள் எல்லா நபிமார்களுக்கும் வாரிசு. எங்கேயும் வரல அல் உலமா வரசதி என்று வரல. அல் உலமா வரசத்துல் அன்பியா. உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள். ஒரு நபியின் வாரிசு அல்ல, ஒரு ரசூலின் வாரிசு அல்ல. உலகத்துக்கு நபியாக வந்த அனைத்து நபிமார்களின் சொத்துகளையும் வைத்திருப்பவர்கள் உலமாக்கள். சுப்ஹானல்லாஹ். வாரிசுனா யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஆரம்பிச்சு சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் உள்ள எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் நபிமார்களை அனுப்பினானோ அவ்வளவு பேர்களுடைய சொத்துகளுக்கும் சொந்தக்காரர்கள். சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நாங்க விட்டுட்டு போற வாரிசு சொத்து கண்ணுக்கு தெரிகிற சாமான் அல்ல. வைன்னமல் அன்பியா லம் யுவர்ரிசு தீனாரம் வலா திர்ஹமா. தங்கம் வெள்ளி தீனார் திர்ஹத்தை நபிமார்கள் அனந்தரமாக விடவில்லை. அவர்கள் விட்டு சென்றது அல்லாஹ்வை விளங்குகிற அறிவை. வைன்னமா வர்ரசுல் இல்ம். எவ்வளவு பெரிய ஒரு சொத்து இருக்குதுன்னு பாருங்க. கினன் நஃப்ஸ், போதுமென்ற மனம். ஆனா எப்போது அந்த மனம் வரலையோ, அல்லாஹ் மன்னிக்கணும், எப்போது அந்த மனம் வரலையோ
அந்த இடத்தில் பேராசை வரும். உலகம் போதாது என்று யாருடைய உள்ளத்தில் உலகம் போதாது என்று வருகிறதோ, சொத்துக்கள் இருந்தாலும் அவன் பிச்சைக்காரன். சொத்துக்கள் இருந்தாலும் பல பரம்பரைக்கு சம்பாரிச்சுட்டிப்பான், அடுத்தவன் காசில தான் வாழுவான். சொத்து சேத்தரிச்சு வச்சிருப்பா, பல பரம்பரைகளுக்கு அடுத்தவன் காசில சாப்பிடுறது, அடுத்தவன் காசில குடிக்கிறது, அடுத்தவன் காணியில வாழ்றது, அடுத்தவன் காணில தான் அவனோட வாழ்க்கையே போகுது. இவன் பிச்சைக்காரன், செல்வந்தன். கனீகளாக வராங்க. அதுக்குரிய வழிகாட்டல் கொடுக்கப்பட்டிருக்குது. சீமான்கள் போதுமென்ற மனதை உண்டாக்குற அந்த சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் காட்டிக்கிறாங்க. தொழுகிறத காட்டினாங்க, ஜகாத்து கொடுக்கிறத காட்டி கொடுத்தாங்க, ஹஜ் செய்யற முறையை படிச்சு கொடுத்தாங்க, நோன்பு பிடிச்சு காட்டினாங்க, நிக்காஹ் செய்து காட்டினாங்க, பிள்ளை வளர்த்து காட்டினாங்க, ஊரை கட்டுப்படுத்தி காட்டினாங்க, முதியவர்களை வழிநடத்தி காட்டினாங்க, வாலிபர்களை பாதுகாத்து காட்டினாங்க. அது போல ஒரு ஆலிமை எப்படி பாதுகாக்கணும் என்றும் ஊருக்கும் குடும்பத்துக்கும் காட்டினாங்க. ஒரு ஆலிம் கிடைச்சா அவரை எப்படி நீங்க பாதுகாக்கணும், அதை நாம புத்தியால பயன்படுத்தக்கூடாது. சீரத்துர் ரசூல் உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி இருக்கும் ரசூலுல்லாஹ்வின் வாழ்க்கையில் இருந்துதான் அதை எடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலும் பல அறிஞர்கள் உருவாக்கப்பட்டார்கள். பல்வேறு துறையில் உள்ள அறிஞர்கள் உருவாக்கப்பட்டார்கள். அங்கிருந்து ஆலிம் உருவானார், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. காரிஸா உருவானார், அபூ மூஸா அல்-அஷ்அரி, ஸைத் பின் ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு. பல்வேறு துறையில் உள்ள உருவாக்கப்பட்டார். இதில் உள்ள முக்கியமான ஒருத்தர் தான் ஹதரத் முஆத் இப்னு ஜபல். இவருக்கு இஸ்லாம் கிடைச்சது 17 வயசுல தான். முஸ்லிமானதே 17 வயசுல, 33 வயசுல வஃபாத் ஆயிட்டாங்க. 15 வருட கால வாழ்க்கை தான் முஆத் இப்னு ஜபல். மதீனாவின் ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் முஆத் இப்னு ஜபல். வேற தனியான பிரத்யேகமான மதரசாக்கள் இல்ல, தாருல் உலூம்கள் இல்ல, ஜாமிஆக்கள் யூனிவர்சிட்டிகள் இல்ல, மஸ்ஜிது நபவி எனும் ஓல கூலைக்கு கீழே நடந்த ஈமானுடைய வகுப்புகளில் இருந்து ஆலிமாக உருவானவர். ஓதியோதியே தீனட பணிகளையும் செஞ்சார். ஹிஜ்ரத்துக்கு முன்னால 2 ஜமாத்துகள் ஹஜ்ஜிக்கு போய்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சு பையத் செஞ்சாங்க. அதுக்கு அகபாவுடைய பைஅத்னு சொல்லுவாங்க. அதில் 2வது குழுவில் முஆத் இப்னு ஜபலும் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வாங்க, நுஸ்ரத் செய்வோம் என்று கூப்பிட்டவர்கள் ஒருத்தர் ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உருவாகிறார். ஆலிமாக குர்ஆனுடைய வெளிச்சம் கல்புக்குள்ளே இறங்கி அமானிதத்துடன் உள்ளத்தை வெளிச்சமாக்கிறது. பார்வையும் கேள்வியும் நடையும் உடையும் உம்மத்துக்கு வெளிச்சமாகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹலால் ஹராம அறிஞ்ச ஒரு முஃப்திய பார்க்கணும்னா முஆத பாருங்க. அலமுன் நாசி பில் ஹலாலி வல் ஹராம். ஹலால் ஹராம ரொம்ப அறிஞ்ச ஒருத்தர். அது எவ்வளவு பெரிய பாபது, ஹலால் ஹராம் அறியதுண்டா எவ்வளவு பெரிய விளக்கமிக்கும் உருவாகிட்டார். இந்த ஆலிம சமூகம் எப்படி பயன்படுத்தணும், இவரை எந்த ரூட்ல கொண்டு போய் பாதுகாக்கிற பொறுப்பு தாய் தந்தையினருக்கும் ஊர் மக்களுக்கும் ஊர் பிரதானிகளுக்கும் இருக்கிறது. ஆலிம்களை ஒதுக்கி தீனிலிருந்து விரட்ட அந்த கபட வேலையை மட்டும் செஞ்சிடாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனாக இருக்கல்லவருக்கு
ஊர் தலைவராக இருந்து உம்மத்தின் தலைவராக இருந்து முஆத பாதுகாக்கிற முறையை காட்டி தந்தாங்க. முதல்ல எங்க பாவிச்சாங்கண்டா குர்ஆன் ஓதி கொடுக்கிற முஅல்லிமாக பாவிச்சாங்க. முஃப்தி சாபா குர்ஆன் ஓதி கொடுத்தார். ஹிஜ்ரி 8 ஃபத்ஹ் மக்கா நடக்குது, மக்காவுடைய வெற்றி. அங்கு 2 பேருக்கு நியமனம் கிடைக்குது. ஹரம் ஷரீஃபில் தொழுகை நடத்த அத்தா இப்னு அஸீத் ரலியல்லாஹு அன்ஹு 16 வயது இளைஞர் நியமிக்கப்படுகிறார். மக்காவில் உள்ளவர்களுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுக்க ஹஜ்ரத் முஆத நியமிக்கிறார். தப்சீருல் பைலாவி ஓதி கொடுக்கவல்ல, பைலாவியுடைய மத்தனை ஓதி கொடுக்க. மத்தன் எது? குர்ஆன். பைலாவி ஓதி கொடுக்கிறது ஃபர்லு கிஃபாயா, குர்ஆனை ஓதி கொடுக்கிறது ஃபர்ல் ஐன். முஃப்திய பாவிக்கிறாங்க குர்ஆன் மதரசால, பள்ளிக்கூடத்துல குர்ஆன் ஓதி கொடுக்க. பின்னாடி என்ன செய்யறாங்க? மதீனாவுக்கு வந்த பிறகு மஸ்ஜிதுல இமாமத்துக்கு பாவிச்சாங்க. சுருக்க வரலாறு சொல்றேன். அதுவும் எப்படி? 5 நேரம் சம்பளம் கொடுத்து ஒரே அடியாக வல்ல, அனுமதி கொடுத்தாங்க. இஷாவுடைய தொழுகையை மஸ்ஜிதுன் நபவியில் ரசூலுல்லாவுக்கு பின்னால தொழுதுட்டு தண்ட மஹல்லாவில வைத்து அங்குள்ளவர்களுக்கு ஜமாத் நடத்தும். அவருக்கு 2வது இஷா நஃபில், சுன்னத்தவர். ஆலிம அனுபவப்படுத்தினாங்க, சமூகமயப்படுத்தி. அங்கு போயிட்டு தொழுவிக்கிற நேரம், ஆலிம் போய்த்து மக்களோடு இணைகிற நேரம் பல தர்பியாக்கள், பல பயிற்சிகள் அவர்களுக்கு கிடைக்கும். பெரிய பெரிய சூறாக்களை ஓதினார். அந்த மஹல்லால் இருக்கிற ஒரு ஆள் ஒரு நாள் பார்த்தாரு, ஜமாத்தோட தொழாம பாங்கு சொன்ன உடனே தொழுதுட்டு போயிட்டாரு. முஆத் இப்னு ஜபல் கேட்ட, ஏன் இவர் தனியே தொழுதுட்டு போறாரு? சொன்னாங்க, இவர் அவரை இஸ்லாத்தோட உண்மையான முஹப்பத் இல்லை. அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, முஃப்தி வேகத்தில் சொல்லிட்டார், நீ முனாஃபிக், அதனால தான் ஜமாத்தோட தொழாம தனியே போறாய். இப்படிதான் ஃபத்வா. முனாஃபிக் என்றார். அந்த ஆள் எல்லாத்தையும் கட்டிட்டு ஓடிட்டார் மஸ்ஜித் நபவி. யா ரசூலல்லாஹ், பகல் எல்லாம் மாட்டோட ஒட்டகத்தோட வயல்ல படாத பாடுபட்டு வெயிலில கருகி வெந்து இஷா தொழ வந்தா இவர் இஷாவில வேற பக்கரா ஓதுறாரு. எங்களுக்கு நிக்கலாது. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு தர்பியத் செய்றாங்க. இப்படி ஸ்பீடா போகாதீங்க. ஃபத்வாக்கள் உள்ளத்தை ஒட்டக்கிற மாதிரி பேய்த்திரப்படாது. ஹஜ்ரத் முஆதை கடிந்து கனிவோடு பேசினார்கள். அஃபத்தானுன் அன்த யா முஆத், முஆத் ஃபித்னா உண்ட கிளப்ப போறீங்களா? ஹஜ்ரத் முஆதுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு செய்தியும் பூமியில் நடக்கிற ஒவ்வொரு ஆலிமுக்கும் படிப்பினியம். சொன்னாங்க, நீங்க வல்லுஹா ஓதுங்க, வல்லைலி இதா யக்ஷா ஓதுங்க, நீங்க வஷம்சி வல்லுஹாஹா ஓதுங்க. மக்கள் தாங்கி நிற்கக்கூடிய நடுத்தரமான சூறாக்களை ஓதுங்க. கற்றுக் கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய தர்பியா இது! அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இல்மு இருக்குது என்று சொல்லி தனி வழியில பயணம் செய்யல. தீனோட முஹப்பத், அல்லாஹ்வோட முஹப்பத். ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாருங்க, நாங்க எல்லாரும் சொல்வோம், நீங்க ரசூலுல்லாவோடு இரக்கமான்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவோம்? இரக்கம். இறக்கப்படுறது ஃபர்ல் ஐன். ஒவ்வொரு முஃமினும் ஆணும் பெண்ணும் ரசூலுல்லாவை நேசிக்கிறது ஃபர்ல் ஐன். அந்த முஹப்பத் இல்லையா அந்த இடத்துல நிஃபாக் வரும், நயவஞ்சகத்தனம். நாங்க எல்லாரும் சொல்றோம் முஹப்பத். ஆனா யாரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நான் உன்னோட இறக்க வேண்டேன்? நாம் எல்லாம் சொல்லிக் கொள்றோம் அல்லாஹ்வுடைய ரசூலோட நாங்க முஹப்பத் அண்டே. அந்த முஃப்தியை ஆலிமை அழைத்து சொன்னார்கள், யா முஆத் வல்லாஹி இன்னி உஹிப்புக், அல்லாஹ்வே சத்தியமாக நான் உங்களை ரொம்ப விரும்புறேன். ரசூலுல்லாஹ் பாசாங்கு கபடி சொல்ல மாட்டாங்க.
உள்ளத்தால விரும்பி சுன்னத்தர முஹப்பத்தோடு ஒதுக்கிறார். அவருக்கு சொல்லி கொடுத்தாங்க, முஃப்தி சாப் 3 விஷயங்கள் வாழ்க்கையில இருந்தா தான் தப்புவீங்க. அந்த 3 விஷயங்களும் அல்லாஹ்வோட உதவி இல்லாம செய்ய முடியாது. அந்த 3 விஷயங்களையும் ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கும் பிறகும் கேட்காம விட்டுறாதீங்க. முதலாவது, அல்லாஹ்வோட சிந்தனையோட இருக்கிறதுக்கு அவன் உதவி தேவை. ரப்பு தந்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்த, ஷுக்ரோடு வாழ அல்லாஹ்வோட உதவி தேவை. இபாதத்துகளை அழகாக செய்யறதுக்கும் ரப்போட உதவி தேவை. அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். ذிக்ர், ஷுக்ர், ஹுஸ்னுல் இபாதா, இந்த 3க்கும் நீ எனக்கு உதவி செய். யாரு படிச்சு கொடுக்கறாங்க? ஆலிம் சாபு படிச்சு கொடுத்தாங்க. இல்முள்ள உங்களுக்கு இந்த 3 விஷயமும் தேவை. எவ்வளவு ஜோடுன்னு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருந்தது முழுமையாக 10 வருஷம். 11வது ஆண்டு ரபியுல் அவ்வலில துனியாவை விட்டு போயிட்டாங்க. இந்த 10 வருஷ காலத்துல சுமாராக 27 யுத்தங்கள்ல கலந்து கொண்டாங்க. 27 ஜமாத்துகள். ஹஜ்ரத் ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தின் பிரகாரம் 27 10 வருடங்களில் 27 ஜமாத் என்றா அது என்ன ஹரக்கத்? அது இமாம் ஸஹபி சியர்ல எழுதுறாங்க, அந்த எல்லா ஜமாத்திலேயும் முஆத் இப்னு ஜபல் இருந்தார். அல்லாஹ்ட பாதையில போன அவ்வளவு ஜமாத்திலேயும் இருந்தார். ஷஹிதல் மஷாஹித குல்லஹா, அல்லாஹ்வுடைய ரசூல் பங்கு பெற்றிய அனைத்து நிகழ்வுகளிலும் ஹஜ்ரத் முஆத் பங்கெடுக்கிறார். ஆலிமான முஆதும் பங்கெடுக்கிறார். பணத்தோடு நடமாடிய மிகப்பெரிய செல்வந்தர் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்வும் அவருடைய வரலாறு சியர்ல இருக்குது. ஷஹிதல் மஷாஹித குல்லஹா, எல்லா ஜமாத்திலையும் வரும் பங்கெடுத்தார். பின்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு நெருக்கமான காலத்துல ஹஜ்ரத் முஆதை பக்கத்து நாட்டுக்கு அனுப்புறாங்க. நாங்க இந்தியாவுக்கு போற மாதிரி சவுதியோட ஒட்டி இருக்கிற நாடு யமன். பக்கத்து நாட்டுக்கு அனுப்பினாங்க, தாயியாக அனுப்பினாங்க. அவர் ஒரு பிரதேசத்துக்கும் காரி சாப் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இன்னொரு பிரதேசம், யமன் 2 மாகாணங்கள், 2 மாநிலங்கள், 2 பிரதேசத்துக்கு 2 பேர் அனுப்பினாங்க. போய் சொன்னாங்க, நீங்க போறது முஸ்லிம்களுக்குள்ள அல்ல, நீங்க போறீங்க அஹ்லுல் கிதாபுகள், யஹூதுகள், நசாராக்கள் வாழுகிற நாட்டுக்கு. போன உடனே உங்களோட முதல் பணி ஷஹாதா கலிமாவின் பக்கம் தாவத்து கொடுங்க. அதை கபூல் செய்தாங்கண்டா தொழுக ஃபர்லன்னு சொல்லுங்க. அதை கபூல் செஞ்சாங்கண்டா ஜகாத்து கடமைங்க, செல்வந்தர்களிடம் பெறப்பட்டு ஏழைகளுக்கு பகிரப்படும் சொல்லு. துஅது மின் அக்னியாஹிம் வ துரது அலா ஃபுகரா. அழகான வழிகாட்டல். போகும்போது சொன்னாங்க, முஆத் திரும்பி வரும்போது நான் இருக்க மாட்டேன், என்ன பார்க்க மாட்டீங்க, என்ன கபரு இருக்கும், நான் பூமிக்கு மேல இருக்க மாட்டேன். நீங்க 3 விஷயங்களை பேணிக்கோங்க. முஆத், வெளிநாட்டுக்கு போறீங்க, ஒரு முஃப்தியை ஆலிமை அழகாக புத்தி சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. சொன்னாங்க, அல்லாஹ்வை பயந்து நடவும், எங்கிருந்தாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற தக்வாவோட வாழுங்க. ஆலிம் என்கிறதுக்காக ஷைத்தான் விட்டுட மாட்டான், உங்களையும் பாவத்துல தள்ள பார்ப்பான். அல்லாஹ் பார்க்கிறான்னு தெரியும். இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த். யமனில் இருந்தாலும், மிஸ்ரில் இருந்தாலும், ஆப்பிரிக்கால இருந்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். உணர்வோடு இருங்க. மனிதனே என்ற வகையில் உங்களால் அப்படி தப்பு தவறுகள் நடந்தால் அந்த தவறுகளை பட்டோலையில் அடக்கம் செஞ்சிடாதீங்க, பட்டோலையில வாழ விட்டுடாதீங்க, பாவங்களை அழிச்சிடுங்க. அதுக்கு வழி உடனே நன்மையுண்ட செய்யுங்க, நன்மை தீமையை அழிச்சிடு. அத்பிஇ ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா. இப்ப ரப்போட உங்களோட உறவு நல்லா இருக்கும்.
பாவம் செய்யாதீங்க, நடந்துச்சா நன்மையை செய்து பாவத்தை அழிச்சிருங்க, ரப்போட உறவு நல்லா இருக்கும். இரண்டாவது சொன்னாங்க, ஆலிம் என்று சொல்லி தனி வழியில் பயணிக்காதீங்க. நான் ஆக்களோட சேர மாட்டோம், நான் தனியே தான் இருப்போம். அப்படி போனீங்கன்னா உங்களோட இல்மால துனியாவுக்கு பிரயோசனம் இல்லாம போகும். உங்களோட உங்களை அடக்கிறதோட கபருக்குள்ள போயிடும். பாருங்க, இப்ப ஓதி முடிச்சாங்க சஹீஹுல் புகாரி. யார் எழுதினது? ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் புகாரி எங்க? எங்கட ஊரா? இல்ல. எங்கட குடும்பமா? இல்ல. எங்கட மொழி பேசுறவரா? இல்ல. இந்த நாட்டுக்கு வந்தாரா? இல்ல. அவருடைய கிதாபை நாங்க வாசிக்கணும். இதுதான் கபூலியத். 1200 வருஷமாக கபருக்குள் இருந்தாலும் ஆலிமின் இல்மு வாழ்ந்து கொண்டிருக்கு. ஆலிம் கபருக்குள் இருக்கிறார், ஆலிமின் இல்மு வாழ்ந்து அவருக்கு நன்மைகளை கபருக்கு சப்ளை பண்ணி கொண்டே இருக்கு. இந்த சொத்து இந்த ஆலிம்கள்ட்ட இருக்கு. சரியா பயன்படுத்தினா இமாம் புகாரி இங்கு இல்மை விட்டு சென்றார்கள், நன்மை அனுப்ப. அது போல இவங்களாலையும் செய்யலாம், நிரந்தர நன்மை. அதனால சொன்னாங்க, தனி வழியில போகாதீங்க, மக்களோடு சேராம புலங்காம அப்படி போகாதீங்க. சேர்ந்தாலும் மக்களுடைய துனியாவை விழுங்க, அவங்களோட சேராதீங்க. உங்களோட அஹ்லாக்க காட்டி குணத்தோட மக்களோட பழகுங்க. அப்பதான் உங்களோட இல்மால மக்கள் பயனடைவாங்க. காலிகின் நாஸ பிகுலுகின் ஹஸன், நல்ல குணத்தோடு மக்களோடு பழகுங்க. நல்ல குணம் என்றா என்ன? நீங்க மக்களுக்கு கஷ்டம் கொடுக்காதீங்க, மக்கள் தரக்கூடிய கஷ்டத்தை தாங்கிக்கும். அழகான புத்திமதியை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இந்த தீனுடைய மைதானத்துக்கு நேரம் கொடுத்ததனால் அவருடைய துனியாவோட வாழ்க்கையில சில சரிவுகள் வந்துச்சு. கடனாளியா போய்த்தார். ஆலிமுக்கு அப்படிதான், அப்படியெல்லாம் வரும். கடனாளி ஆகிட்டனே என்று தீனுடைய பணிகளை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு, ஜுப்பாவை கலட்டி வீசிட்டு, தாடி எடுத்து வீசிட்டு, பணத்துக்கு பின்னால போகல. ரசூலுல்லாஹ் அவருக்கு சில சில ஒழுங்குகளை செஞ்சாங்க. யமனு போற நேரம் சொல்லாங்க, முஆத் உங்களோட கடனுக்கும் ஏதாவது வழியொண்ட பண்ணிக்கிட்டு வாங்கண்டா. யமனுக்கு போயிட்டு வர்றார். சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல வார நேரம் இடையில கண்டுட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கொஞ்சம் பேக் எல்லாம் பெருசாகிது. சொன்னா, முஆத் போனது போல இல்லையே, பையெல்லாம் பெருசா இருக்குது. இத அமீருல் முஃமினீனுக்கு முன்னால கொண்டு போய் காட்டி அனுமதி எடுக்கணும். அமீருல் முஃமினீன் சொல்றாரு, அமீருல் முஃமினீன் முஆத் போனதை விட செல்வத்தை கூட கொண்டு வர்றார், இவரை விசாரணைக்கு உட்படுத்துங்க. மாதிரி சொன்னாங்க, நான் என் இஷ்டத்துக்கு கொண்டு வரல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அனுமதி தந்தாங்க என் கடனுக்கு வழி பண்ண சொல்லி. சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு பாருங்க. கடைசியில பிறந்த ஊரில மௌத்தாகல்ல, ஜோர்தான்ல பைத்து நிற்கிறார். 15 வருஷத்தில் அவர் சாதித்த சாதிப்பு. அங்கு ஹஜ்ரத் உமருடைய காலத்தில் ஏற்பட்ட தாஊன் அம்வாஸ் என்ற அந்த கொலரா நோயில 25,000 மிக பெரும் சஹாபாக்கள் பெரியவர்கள் ஷஹீதானாங்க. அதுல ஹஜ்ரத் முஆதும் அவரது மனைவியும் மகன் அப்துர் ரஹ்மான் இப்னு முஆதும் 3 பேரும் மௌத்தானாங்க. ஜோர்தான்ல கபர் இருக்குது. மஸ்ஜித் முஆத் இப்னு ஜபல் என்ற மஸ்ஜிதும் பக்கத்தில் இருக்கு. 15 வருஷத்தில் ஒரு ஆலிம்ட சாதனை. இதை ஒவ்வொரு பெற்றோரும் விளங்கிக்கிட்டா எங்கட குடும்பத்துக்கு வர்ற ஆலிம்களை நாங்க எப்படி பயன்படுத்தணும் என்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஆலிம்களை உருவாக்குற இடங்கள் மதரசாக்கள், குல்லியாக்கள், தாருல் உலூம்கள், ஜாமியாக்கள் என்ற பெயர்ல உள்ள இந்த மதரசாக்களை உருவாக்கு மதரசாக்கள்
இந்த மதரசாக்கள் ஏன் தேவை தெரியுமா? இன்னைக்கு சமூகத்தில் வந்திருக்கிற பெரியோரு சோதனை, மதரசாக்களை கொண்டு வைத்து பாடசாலைகளோடு ஒப்பிடுறாங்க. நடக்குதா இல்லையா? இது எங்கட சமூகத்தில் வந்த பெரியோரு முசீபத். இது அரச இயந்திரங்கள்ல வரக்கூடிய குறைபாடுகளை நிரக்க ஆள் தயாரிக்கிற இடமல்ல மதரசா. ஆபீஸ்ல வேலை செய்யறதுக்கு ஆள் தயாரிக்கிற இடமல்ல மதரசா. அதுக்கு மாஷா அல்லாஹ் பாடசாலைகள் இருக்கு. மதரசாவை நீங்க ஒப்பிடுங்க, நான் சொல்றது பொருந்துமோ தெரியா, மதரசாவை நாங்க ஒப்பிடணும் எங்கட ஊர்ல இருக்கிற பாதுகாப்பு பிரிவினர்களோட. நாட்டுக்கு பாதுகாப்பு தரப்பு தேவையே இல்லையா? நேவி ஆர்மி சிரிக்கிறாங்க. ஏன்? நாட்டை பாதுகாக்க. அவங்க இருக்கிறதெல்லாம் நிம்மதியாக தூங்குறாங்க, நிம்மதியாக வியாபாரம் செய்யறாங்க, நிம்மதியாக விவசாயம் செய்யறாங்க, மக்களுடைய அன்றாட வேலைகள் எல்லாம் நடக்குது. அது நாட்டை பாதுகாக்க பாதுகாப்பு தரப்பினர். இது போல எங்கட தீன பாதுகாக்கிற இடம் மதரசா. தீனை பாதுகாக்கும் காவலாளிகளை உருவாக்கும் இடம் மதரசா. இவர்களை உருவாக்கவில்லை என்றா என்ன நடக்கும்? எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. நாங்க எங்கட அப்பா அம்மாரை பார்த்தோம், மதரசா இருக்கிற காலத்தில் உருவாக்கின உலமாக்களை பார்த்தோம், நாங்க அப்படியே இருந்துட்டு மௌத்தா போயிடுவோம். இதை காணாத ஒரு சமூகம் எங்கட பேர பிள்ளைகள்ல வருவாங்க. அவங்கட இஸ்லாத்துக்கு எந்த உத்தரவாதமும் இருக்காது. நீங்க கட்டிய வீடுகளுக்குள்ளேயே அல்லாஹுக்கு மாத்தமான அமல்கள் நடக்கும். உங்களோட வீடுகளுக்குள்ளிருந்தே அல்லாஹுவை நிராகரிப்பவர்கள் கியாமத்தில் எழும்புவாங்க. இன்னொரு 20 வருஷத்துக்கு பிறகு ரிசல்ட் பார்க்கலும் மதரசா எல்லாத்தையும் மூடினான். இப்பவே உதாரணத்துக்கு இருக்குது ரஷ்யா. இப்ப இருக்கு. இப்ப வாசிச்சு காட்டிய இந்த புகாரி ஷரீஃபை எழுதினவர் இமாம் புகாரி மக்கா மதீனாவை சேர்ந்தவர் அல்ல, அஜவி, ரஷ்யாவில் உள்ள புகாரா என்ற அந்த மண்ணில பிறந்தவர். அன்று பெரிய பெரிய மதரசாக்கள். ஒரு ஆலிம் பள்ளியில பாடம் நடத்தும் போது மஸ்ஜித் நிரம்பி வழியும். புதிய ஒரு இமாம் ஊருக்குள்ள வாராரா, ஊரு வாசலுக்கு போய் மக்கள் வரவேற்று வருவார்கள். காலப்போக்கில் என்னாச்சு? எல்லாம் நாஸ்திகத்தினால் புசுக்கப்பட்டு ஒரு காலம் இருந்துச்சு. 90ஆம் ஆண்டுகளுக்கு முன்னால அந்த நாட்டில் ஆகப்பெரிய குற்றமான ஒரு வார்த்தை அல்லாஹ்னு மொழிகிறது. பெரிய பெரிய ஆலிம்களோட பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் நாஸ்திகர்களாக மாறி போனாங்க. அல்லாஹ்வையும் தெரிய, ரசூலையும் தெரிய, குர்ஆனையும் தெரிய. ரஷ்யாவை பார்த்து, ஸ்பெயினை பார்த்து படிக்கலாம். தீன் பறிக்கப்பட்டா அங்குள்ள பரம்பரைகளோட பரிதாபம் என்னன்னு வரலாறு சொல்வாங்க. ஸ்பெயின்ல இருந்த அரசர் அவருடைய மகனுக்கு நிக்காஹ் செய்து கொடுக்கிறதுக்காக அவர் ஏலான் செய்தார். குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாக்கள், அந்த பெண் பிள்ளைகள் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீடுகளுக்கு முன்னால் ஒரு மெழுகுதிரிய பத்த வைங்க, இந்த மகனுக்கு ஒரு பெண்ணை தெரிவு செய்ய. எல்லா வீட்டிலையும் பத்த வச்சுக்கிறாங்க. என்ன அர்த்தம்? எல்லா வீட்டிலையும் ஹாஃபிலாக்கள் இருக்கிறாங்க. பார்த்தா தேர்வு செய்ய கஷ்டமா இருக்குது. அடுத்த நாள் ஏலான் செய்தார். ஹிஃபுல் மட்டுமல்ல, முஅத்தா மாலிக் என்ற நூலையும் மனனம் செஞ்சிருக்கிறோம். அடுத்த நாள் பார்த்தா அதே போல பத்த வச்சிருக்கிறாங்க. எல்லா வீட்டிலையும் ஹாஃபிலாக்கள், முஅத்தாவை மனனம் செய்த தேர்ச்சி பெற்ற மாணவிகள் இருந்தாங்க. இன்றைக்கு அந்த ஸ்பெயின் நிலைமை என்ன? இன்றைக்கு அந்த ஸ்பெயின் நிலைமை என்ன? தீன் எங்கு பறிக்கப்படுமோ அவர்களுடைய பரம்பரையின் பரிதாபம் அதுதான். இதனால ஒவ்வொரு முஸ்லிமும் எங்கட தீனுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்றா, எங்கட சந்ததிகளும் முஸ்லிம்களாக நாளை வாழ வேண்டும் என்றால், இந்த பாக்கியங்களை அவர்களும் பெற வேண்டுமாக இருந்தால், ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னால் இயன்ற வழிகளில் பங்களிப்பு செய்து இந்த மதரசாக்களை பாதுகாக்கும். அதுக்கு எங்கட பிள்ளைகளை கொடுக்கணும்.
யாருக்கிடத்துல காசு இருக்குதோ காசை கொடுங்க, யாரிடத்துல நிலம் இருக்குதோ நிலத்தை கொடுங்க, யாரிட கையில் அதிகாரம் இருக்குதோ அதிகாரத்தை பயன்படுத்துங்க, யாரிடத்துல குழந்தைகள் இருக்கிறாங்களோ குழந்தைகளை கொடுங்க. அது ஒன்றுமே இல்ல, கண்ணீரால பாதுகாருங்க, கண்ணீரால பாதுகாருங்க, கபூலியத் கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில உரிமை மறுக்கப்பட்ட ஒரு காலம் இருந்துச்சு, 13 வருஷ காலம். பிறந்த மண்ணிலே தனது மார்க்க உரிமை இல்லாம இருந்தாங்க. மஸ்ஜிதுல தொலை இயலாது, தவாப் செய்ய இயலாது, தொழுதால் அழுகிய ஒட்டகத்தின் குடலை தலையில கொண்டு வந்து போடுறாங்க. முஹம்மத் எங்கே என்று கேட்டாலே அவர் ஒரு சந்தேக நகவர், பின்னால ஃபாலோ பண்ணுவாங்க. முஸ்லிம்களின் உரிமைகள் உடைமைகள் சீரழிக்கப்பட்டு சூறையாடப்பட்டது. இப்படி ஒரு காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மூத்த மாணவர்கள் இருக்கிறாங்க, சையதுனா அபூபக்கர், சையதுனா உமர், சையதுனா உஸ்மான். ஒரு நாள் கேட்டாங்க, குர்ஆன் இறங்கிக்கிட்டு இருக்குது, இத மக்களுக்கு போதிக்க ஒரு இடம் தேவை. மஸ்ஜிதுல இடம் தாராங்க இல்ல, அல்லாஹ்வுடைய இறை இல்லம் காபாவிலங்களுக்கு இடம் கொடுக்கறாங்க இல்ல, உரிமை மறுக்கப்பட்டிருக்குது. இந்த தீனை படிச்சு கொடுக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. சின்ன பையன், 15 வயசு கூட பூர்த்தியாகல, ஒரு சஹாபி எழும்புறார், அர்கம் இப்னுல் அர்கம். அவருக்கு பேரும் அர்கம், தந்தையின் பேரும் அர்கம். அர்கம் இப்னுல் அர்கம் சொல்றார், யா ரசூலல்லாஹ், எங்கட வீட்டை தாரோம். சஃபா மலைக்கு பின்னால அவரோட வீடு இருந்துச்சு, எங்கட வீட்டை கொடுக்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றின் முதலாவது மதரசா ஹதரத் அர்கம் என்ற இளைஞரின் வீடு. இந்த வீட்டுக்குள்ளே பெரும் பெரும் சஹாபாக்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வீட்டுக்குள்ளே சையதுனா அபூபக்கர் குர்ஆன் படிச்சாங்க, ஹஜ்ரத் உமர், உஸ்மான், அலி குர்ஆன் படிச்சாங்க, ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் படிச்சாங்க. நாளை கியாமத்தில அந்த வீட்டின் உரிமையாளருக்கு சாட்சி சொல்ல இந்த உம்மத்தில நிறைய பேர் எழும்ப போறாங்க. கொடுத்தது சின்ன வீடு, கொடுத்தது சிறந்த விஷயத்துக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க செலவழிக்கிறது வீணா போகாது, திருப்பி தருவோம். பறிக்கிறதுக்காக செலவழிக்க சொல்லல, தர்றதுக்காக சொல்றோம். உங்களுக்கு இருக்கலாம் சுரண்டி கொள்றதுக்காக காணிய பூமிய காசை கொடுங்கன்னு சொல்லல. வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபுஹு, நீங்க எதை செலவு செய்தாலும் அல்லாஹ் பிரதி கூலி தருவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே அந்த அடிப்படையில் இந்த ரப்பானியாண்ட இந்த மதரசா, அதோடு சம்பந்தப்பட்ட இன்னும் மதரசாக்கள், பெண்கள் மதரசா எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தி இந்த ஊருக்கு ஒரு ரஹ்மத்தாக, இந்த ஊரை பாதுகாக்கும் ஒரு இடமாக அல்லாஹு தஆலா இந்த ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறான். இதை பாதுகாத்து வளப்படுத்தி எங்களோட தீனுக்கு அஸ்திவாரம் இடும் ஒரு இடமாக இந்த இடத்தை மாற்ற அனைவர்களும் பங்களிப்பு செய்வோம். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோரையும் கபூல் செய்வானாக, உயர்ந்த மேலான பாக்கியங்களை தந்தருள்வானாக. இதற்காக அயராது பாடுபடும் உஸ்தாதுமார்கள், நிர்வாகிகள், அபிமானிகள், பெற்றோர்கள், மாணவர்கள்